ए प्रेम भाई अब நீ லியோ படம் பார்க்கல? வெற்றிகரமாக தேர்ட் டேக்குள்ளார உள்ளார வந்துட்டோம். எஸ், இன்றைக்கி வந்து தேர்ட் டே ஆஃப் ஆர் ட்ரிப். இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட் இன்றைக்கானது. ரொம்பவுமே க்யூட்டாக இருந்துச்சுங்க. நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக வின் பேர்ல் சஃபாரி, அதாவது வின் சஃபாரிக்கு தான் வந்துட்டு சுற்ற போகிறோம். அதுக்காக அந்த தீமை வந்து டினோட் பண்ணுறதுக்காக தான் ப்ரௌன் கலரில் 2 பேருமே ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தோம். இந்த ஒரு காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எப்பயும் போல் நம்மளை வந்து பிக்கப் பண்ணிக்க டிரைவர் வந்துட்டாங்க. நாங்கள் இங்கேருந்து வின் சஃபாரிக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிராண்ட் வேர்ல்டுக்குள்ளே போகிற மாதிரி நாங்கள் பிளான் போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் போகவே எல்லா இடத்தையுமே பார்த்துட்டு போனோம். இது கொஞ்சம் லாங்கான ட்ராவலாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. அண்ட் ஓன் எக்ஸ்பென்சஸில் போகிறவங்களுக்கு இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிராண்ட் வேர்ல்டு அண்ட் வின் சஃபாரிக்கெல்லாம் பஸ்ஸே இருந்துச்சு. அதுவுமே நாங்கள் பார்த்தோம். அதில் அழகாக வந்துட்டு கிராண்ட் வேர்ல்டு அப்படின்னு ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ டைமிங்க்கு மேட்ச் ஆகும்னு எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் எஸ், நாங்கள் வந்து வின் பேர்ல் சஃபாரிக்கு வந்துட்டு வந்து சேர்ந்துட்டோம். எங்களுக்கு கார் இறக்கி விட்ட இடத்துலிருந்து நாங்கள் வின் சஃபாரி அந்த என்ட்ரன்ஸ் வரைக்குமே வந்துட்டு நல்லா கடைகள் நிறைய இருந்துச்சு. ரொம்ப ஃபேமஸான வந்து ஸ்டார்பக்ஸ்லேருந்து நிறையா அவங்களோட லோக்கல் ஷாப்ஸு அந்த மாதிரி நிறைய கடைகள் எங்களால் கண்ணில் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் எஸ், நாங்கள் வந்து ஆல்ரெடி எங்களுக்கு டிக்கெட்ஸ் எல்லாமே இந்த வின் சஃபாரி, வின் வண்டர் எல்லாத்தோட டிக்கெட்ஸுமே எங்களுக்கு கவர்டாக இருந்தது ஆல்ரெடி. ஸோ நாங்கள் வந்து டிக்கெட்டை வந்து காமிச்சிட்டு உள்ளார போகிறது மட்டும்தான் வேலை. அண்ட் ஃபேன்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா காத்தோட்டமாக நின்றுட்டு இருந்தோம். அண்ட் உள்ளார நாங்கள் போனோடனே ஃபர்ஸ்ட்டு பார்த்த ஒரு அழகான விஷயம் என்னென்னா, இது யார் வீடியோவில் கடைசியாக பார்த்தோம் நம்ம? யாதில் பார்த்தேன்? ஏய், சித்தோட வீடியோவில் பார்த்தோம். சித்தண்ணா வீடியோவில். தலையை உள்ள சொருவிட்டான். இங்கே பாரு, தென்னுங்கிறான் அவன். ஏய், என்னடா தர்ற? மீனை பிடிக்கிறான். இங்கே பத்தியா கற்றுக்குங்க. ஏ பிரேம் பை திரும்பி வந்துச்சு. ஓ, ஃப்ளக்ஸ் பண்ணிட்டு இருக்காது. தன் இனத்தை பார்த்தவரை பார்த்தவுடன் குஷி. பிரேம் என்ன பண்ணுறாங்க அவன்? டேய், நம்மள தான் தரலாம். இங்கே இந்த சத்தம் வருது. கண்டுபிடிச்சிச்சு. नेक्स्ट देखेंगे अभी नेक्स्ट बंदर आजा என்ன மங்கியா இல்லை இதா மாறு இருக்கா? ரெண்டு மங்கியும் ஹைப்ரிட் மாதிரி இருக்குது. கலப்படம் இதுலேயுமா? வேற எங்கே காணோம்? வேற எதுவுமே இல்லை. சிம்பான்சிஸ் மனுஷன் கத்துறானா குரங்கு கத்துதானே அப்பப்போ தெரியுதா? சிம்பான்சிஸ் இது பத்திரம் ஒருத்தன் சவுண்டு மட்டும் வரும். அப்போ எங்கடா தெரிய மாட்டேன்ற சிக்னல் மட்டும் கொடுக்குறான். தம்மா தூண்டு தான் இருக்கான். என்ன சவுண்டு விட்றான்? இதுலேருந்து என்ன போகுது? தம்மா தூண்டு ஆங்கர் தான் அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது. இதுதான் டைலாகே சம்மந்தமே இல்லாமல் சொல்லு. பொருள் சிறுசுன்னு குறைச்சி இடம் போடக்கூடாதுன்னு சொல்கிறேன். எப்படி டே கத்துறா? இவ்வளோ நேரம் கத்துவான். வெயில் அடி சவுண்ட் அவன்கிட்ட தான் வருது. எழுந்திரிக்கிறான்டா பாரு. அப்படியே படுத்துட்டு இருக்கிறான். அவன் எப்படி அழகு க்யூட்டாக படுத்துட்டு இருக்கிறான் பாரு. அவன் படுத்துட்டான். பார்க்குறான். ரெண்டு லவ் சுடுறானுங்கடா. என்ன இருக்குது பாரு. என்ன மாதிரியே இருக்கு. என்னை தூக்கி இந்த கூண்டில் போட்ட மாதிரி இருக்கு. ஹாய் சொல்லோ.
ஒருத்தன் தான் அங்கே ஒருத்தர் இருக்கான் பார். அங்கே ஒருத்தர் ஏதோ கேஜில் தேடினுக்கிறான். சாப்பாடு தேடினுக்கிறான். சாப்பாடு தேடினுக்கிறான். இங்கே ஒருத்தன் பக்கத்துலேயே வந்துட்டான். தனியாக இருக்கு. என்ன நீ லியோ படம் பார்க்கல? இப்போ அந்த பஸ்ஸில் தான் ஏதோ ஒன்று நம்ம போகிறோம். அந்த அனிமல்ஸோட நேச்சுரல் ஹேபிட்டேட்லேயே வளர்த்துறாங்க. அது நாம் போய் பஸ்ஸில் போய் பார்க்குற மாதிரி இப்போ கூட்டிகிட்டு போனாங்க. The Sika deer, recognized for its golden coat and distinctive white spots. Oh, so many they see the Bengal tiger from India. Yeah. Here's a whistle. Và đây chính là bạn hổ được đến từ Ấn Độ ạ. Bengal tiger. Có thể biết được nào là hổ đực, bạn nào là hổ cái thông qua màu da của bạn. Sắc da càng sẫm màu và càng to lớn, có nhiều cơ bắp hơn thì đó là bạn hổ đực, trong khi bạn cái trên cơ thể của hổ thì có rất là nhiều sọc vàng ạ, có thể lên đến 100 những chiếc sọc. So this is the female. Bạn này là bạn cái ạ. Female. So you can know by the fur, but if it's easily to realize that you can look under. இது பாரு, இது வடிவேல் படத்துல வர கரடி மாதிரியே நிக்குது. Knock on the door. Thank you so much. Thank you. Thỉnh thoảng thì đi ngang đây thì các bác tài sẽ cho các bạn ăn chuối. இப்போ போகிறது வந்து எல்லாமே ஒரு வழி பாதை தான். இப்போ எப்படின்னா ஒரு விலங்கு இருக்கிற இடத்துக்கும் இன்னொரு விலங்கு இருக்கிற இடத்துக்கும் நடுவில் இந்த மாதிரி ஒரு கேட் போடுறாங்க. அந்த கேட்டுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்குது. அந்த மாதிரி வச்சதுனால சேஃப்டியாக இருக்குது. ஒரு அனிமலும் இன்னொரு அனிமலும் பார்த்துக்க முடியாது. எதுவும் அட்டாக் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் சூப்பரான ஒரு இது. 14 years in the wild and around 20 years in sanctuaries. இதை பார்த்து நான் என்ன தெரிஞ்சுட்டேன்னா, சிங்கமாக இருந்தாலும் பொண்டாட்டிக்கு பயந்து தான் ஆகணும். Bạn sư tử đực như thế này ạ. Một bạn sư tử đực thì sẽ sở hữu cho mình từ 2 cho đến 3 bà vợ ạ. 2 đến 3 người bạn gái cho một bạn sư tử đực như thế đấy ạ. Đôi khi chúng ta cũng phải ghen tị vì điều này. Okay, so I will tell you one fun fact about the lion. One male. Bạn nhỏ hơn thường là những bạn con non mà đi cùng với bạn lớn hơn thì sẽ là bạn mẹ đấy ạ. Sometimes you will find a small one and a big one, so that's the mother and a baby. We are proud to say that Bin Pearl Safari has welcomed several rhino calves over the years. The first calf, Akuna, was born in 2019, followed by many others with charming names like Coffee, milk, Ice, Sugar, and Cocoa. These births are a testament. நான் ரொம்ப 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 ஈகராக இந்த ட்ரிப்புக்கே பிளான் பண்ணது வந்து ஜிராஃபிஸ் பார்க்க தான். என்னை பார்த்துட்டு எவ்வளோ அழகாக ரொம்ப ஸ்ட்ரைட்டாக அவ்வளோ சூப்பராக நின்றுட்டு இருந்துச்சு. அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க சொன்னாங்க, எப்படி வந்து கிங் ஆஃப் தி ஜங்கிள் வந்து லயன் அப்படின்னு இருக்கிற மாதிரி நம்மளுடைய ஜங்கிளோடைய மாடல் வந்துட்டு ஜிராஃபி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து எப்படி ஜிராஃபீஸ்லாம் வந்து ஹைட்டாக ஸ்லிம்மாக ஃபிட்டாக ஒரு மாதிரி மாடல் மாதிரி லுக்கில் அப்படி இருக்குல்ல, அதனால அதுக்கு அந்த பேர் வந்துச்சுன்னு சொன்னாங்க. எல்லா அனிமல்ஸுக்குமே சாப்பாடு தண்ணி எல்லாமே இந்த மாதிரி ஒரு கூரைக்குள்ளார வச்சுருந்தாங்க. ஸோ தட் அவங்க நிழலில் போய் நல்லா குடிச்சிக்கிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு. அண்ட் இதுதான் வந்துட்டு ஜீப்ராஸ். Around on right side over there says the leader, 15 years old. Wildlife Conservation Park, covering over 380 hectares. Và bên tay trái của அது ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து இந்த குரங்கெல்லாம் பார்த்து இவங்கன்னு சொன்னேன்ல, அதுக்கு பழி வாங்குறாங்களாம். அதுக்கு தான் இந்த ஆஃப்ரிக்கன் கவுஸ் எல்லாம் பார்த்து நானுன்னு சொல்கிறாங்க. கலாய்க்கிறாங்களாமா நம்மளை. இந்த ரைட் முடிஞ்சோடனேயே ஜிராஃபிஸ் எல்லாம் நேரில் பார்த்ததுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் டைப் இருந்தது. ஸோ நாங்கள் அங்கே நெக்ஸ்ட் விசிட் பண்ண போயிட்டோம். முடிய கொடுத்துறாத. ஜிராஃபி முடிய கடிச்சிடும். எப்படி நான் என்னோடய ஹஸ்பண்டோடைய காமெடிஸை இக்னோர் பண்ணுறனோ அப்படி நெகட்டிவிட்டி இக்னோர் பண்ணிவிடுங்க, உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். வெறும் ஃபுட்டுனா 40,000 அண்டு வித் டாய்னா 90,000 இருந்துச்சு. நான் வந்து வித் டாய் வாங்கிட்டேன். அந்த டாய் அவ்வளோ ரெசிஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் அது கடைசியாக என் தம்பிக்கு தான் நான் கொடுத்தேன். நீ கொடுத்துரு கொஞ்சம், நான் கொடுக்குறேன்.
இவ்வளோ வாங்கிட்டு போயும் ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் டபக் டபக்குன்னு சாப்பிட்டான். அதுவுமே அந்த கேரட்டை சாப்பிட்டானே தவிர அந்த பச்சை கலரில் இருந்த லீஃப் வந்து அவனுக்கு பிடிக்கல போல். அதுக்கப்புறம் சாப்பிடவே மாட்டேன்ட்டான். நானும் அப்புறமா கையை காலை காமிச்சு இழுத்து வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் விட்டேன் நான் கடைசியாக. நாங்கள் அப்போவே சவுண்ட் ஏதோ வருதுன்னு பார்த்தோம். ட்ரைபல் டான்ஸ். ஆனால் நம்மளும் போய் ஆடலாம் போகிறோம்டா. நான் போனால் அதே மாதிரி ப்ரௌன் கலர் ட்ரெஸ்ஸு அவர் கூப்பிட்றாங்க. இதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி நம்ம ஆட மாட்டோம். ஆனால் நம்ம வெளிநாடு போனால் நம்ம யாருன்னு யாருக்கும் தெரியாதனால நல்லா போய் டான்ஸ் ஆடிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்த ஒரு அனிமல்ஸ்லாம் பார்க்க கிளம்பிட்டோம். ஜாலியாக இருப்பியான். அவன் டிப்ரெஷனில் படுத்துட்டு இருக்கிறான்டா. ஏன் உனக்கு அங்கே 2 தான் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறியா? சொல்டா. அடே அது 2 ஒதுக்கி வச்சிருச்சுடா. ஊருக்குள்ள எல்லாம் உன்னை தப்பாக பேசுகிறாங்க மாப்பிள்ள. இவ ஒருத்தி கட்டி வாங்க போகிறான். டோன்ட் நாக் ஆன் த கிளாஸ். ஷட் அப். நீயே போட்டு கொடுத்துருவேன். நானே தவழ்ந்துட்டுருக்கேன், என்னங்கடா எடுக்கிறீங்கன்ற மாதிரி இருக்குது. எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கிறாரா? போகலாம். ஹலோ. இந்த பக்கம் திரும்பப்பா. இங்கே திரும்புங்கத்தை காட்டுங்கோ. இந்த பக்கம் காட்டும். திருப்ப மாட்டேன்டானே. அந்த பக்கம் போய் வந்துட்டான். குட்டி உலர் வருது. குட்டி உலர் வெளியே வருது. அது இவ்வளோ நேரம் எங்கே இருந்துச்சு? தண்ணிக்குள்ள. ஐயோ உலர் போயிடுச்சு. திருப்பி திரும்புது. ஹலோ. என்னாச்சு? இது உல்ஃபா கைண்ட் ஆஃப். இது பண்ண வேணாம். கம்முனு தூக்கி விசாட்டிற போது டான்ஸ் ஆடு. பாப்பா ஓலி ஆனால் அந்த பஸ்ஸில் ஏறுறதெல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா சார் எட்டு நிறுத்த மாட்டேங்கிறாங்க. மேக்ஸிமம் நடந்தே உங்களுக்கு அந்த ரெப்டைல் கண்ணுக்கு தெரியுதா? உங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியுதா? எங்கடி ஒன்றுமே தெரியல. கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னது? என்ன கரும முதல்லடா அங்கே கிடக்குதுடா. போனான்டா. இங்கே ஃபுல்லாகவே ரெப்டைல்ஸ் தான் இருந்தது. அது ஒவ்வொன்றுத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். செவத்தில் ஒட்டின்னு இது பள்ளி தான்டா அப்படிக்கிற செவத்தில் ஒட்டுங்க. அது அந்த ஒத்த பள்ளிக்கு எவ்வளோ பெரிய இடம் பிடிச்சி கொடுத்து. இன்னொன்று எங்கேயோ இருக்கான்னு தெரில. இங்கே இருக்கான் ஒருத்தன். இவனை பார்க்கவே இல்லை யாரும். அங்கே ஒன்று இருக்குது. ஓகே. பாம்பு. வெள்ளை பாம்பு. ஒயிட் ஸ்னேக். வாட் இஸ் இட்ஸ் நேம்? இந்தியன் பைத்தான். ஓ இங்கே பாரு எல்லாம் சுருண்டுக்குச்சிங்க. இந்தியன் பைத்தான்ஸ். இவன் பேர் வந்து கான் ஸ்னேக். எந்த ரூபத்தில் கான் மாதிரி இருக்கிறான்? கான் ஸ்னேக். பெரிய பாம்பு. ஆப்பிரிக்கன் அனகொண்டா. ரெட்டிகுலேட்டட் பைத்தான். அவன் ஒரு மாதிரி ஜட்ஜியாக பார்க்குறான்டா. நீலாம் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான்டா. இதுதான் அந்த மாதிரி வாய் தப்பு. எல்லாம் ரெஸ்மோரில் இருக்கு பாரு. எத்து கொண்டு இருக்குது பாருங்க. இதுக்கு எவ்வளோ பெரிய இடம். அரணாடி
இப்படி பார்த்துட்டு பாரு, அதை எதுக்கு எடுக்கிற இதை பாரு, கண்ணு பாரு பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த டர்ட்டிலோடைய ஓடுலேயே பாருங்க ஸ்பைக்ஸாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல ஒரு மாதிரி பார்க்க. அண்ட் இங்கே இந்த ஷாட் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, நான் வந்து தொலைஞ்சிட்டேன், கிளம்பலான்னு சொன்னாங்க, நான் நின்று பார்த்துட்டே இருந்தேன், நோந்துட்டாங்க. நான் அதுக்கப்புறம் தேடுறேன், பேக்கு மாதிரி தேடிட்டுருக்கேன், அதை வந்து வீடியோ எடுத்துருக்குறாப்புல துரை வந்து, நான் தான் இதே இங்கே தான் இருக்கேவான்னு சொல்லாமல். அவமானம். செத்து போயிட்டானா? நம்ம ட்ரிப்பு வந்ததெல்லாம் வீடியோ போட்டுட்ருக்கோம்ல, அதில் பழைய வீடியோஸ், அதாவது ஒரு 3 வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த சின்ன பையன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், அவன் தான் இவன். நாங்கள் எதிர்த்து மீட் பண்ணோம். ஹிஸ் ரியாக்ஷன் அவ்வளோதான் அவ்வளோதான். இதுதான் நீர் நாய், அதாவது ஆட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஆற்று, குளம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து காவிரி கரையோரமெல்லாம் பார்த்துருக்கலாம் நீங்கள். அண்டு இவங்க எல்லாமே வந்துட்டு மேமல்ஸ், அதாவது பாலூட்டி வகை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது வகை சேர்ந்தது. நல்லா தண்ணியில் விளையாண்டு முடிச்சுட்டு வந்து வெயிலில் வந்து காய வச்சுட்டு நல்லா இதமாக படுத்துக்கிட்டு இருந்துச்சுங்க. நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. வாக்கிங் போகிறான், ஒரே ரூட்டில் தான் போகிறான் போல. மலேசியன் டேப்பர். தூங்கிட்டு இருக்கான். அவனே தூங்கிட்டு இருக்கான்டா. மணி இப்போ இந்த ஊரில் வந்து மணி இப்போ 12:30. நம்ம ஊரில் 11 மணி. 11 மணி. இப்போ 12:30 மணிக்கு நேப் போட்டு தூங்கிட்டு இருக்கிறான். நம்ம வந்து கால் வலிக்கு நடந்துட்டுருக்கோம். வா, சாப்பாடு வாங்கி தரேன். போகலாம். நாங்கள் வந்து இங்கே என்ன ஹோட்டல் பேர்? பீஸா தான். ஓகே, கேட் ஆஃப் பீட்சா நம்ம ஒர்க்கு வந்தோம். 2 வாங்கியிருக்கோம். இது வந்து மஸ்ட் ட்ரை வந்துட்டு ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி, செம்ம டேஸ்ட்டு. இது இல்லாமல் பீட்சா சொல்லியிருக்கோம் 2 பேருக்கும் 2 பீட்சா. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் காஃபி வந்துட்டு ட்ரை பண்ண போகிறேன். ஆனால் என்ன கொஞ்சம் சில் காஃபி மில்க் காஃபி. ஒரு கசப்பு லைட்டாக இருக்குது. அதுதான் காஃபியோட டேஸ்ட்டு. எனக்கு பிடிக்கல. ஓகே, காஃபி பிடிக்கிறவங்களுக்கு அது பிடிக்கும். என்ன லைஃப்லேயே காஃபி குடிக்காதவங்களுக்கு அது பிடிக்காது. பீட்சா. நாங்கள் இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடித்த உடனே டிரைவர்கிட்ட கால் பண்ணி சொல்லணுன்னா அவங்க வந்து நம்மளை கூட்டிகிட்டு போய் கிராண்ட் வேர்ல்டில் விட போகிறாங்க. இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.